நாடு முன்னேற மாநிலங்களின் ஒத்துழைப்பு அவசியம். மேற்கு வங்கத்தில் இரும்பு தொழிற்சாலையை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி உரை. பிரதமர் மோடியுடன் நேதாஜி குடும்பத்தினர் சந்திப்பு. நேதாஜி பற்றிய கோப்புகளை வெளியிட கோரிக்கை. இந்தி நடிகர் சசி கபூருக்கு திரைப்படத்துறைக்கான உயரிய பால்கே விருது மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி வழங்கினார். நாடு முழுவதும் 10,000 கிலோமீட்டர் தொலைவுக்கான சாலை திட்டங்களை அமைக்கும் பணி மத்திய அரசு தீவிர நடவடிக்கை. நேபாளத்தில் மீண்டும் 3 முறை லேசான நில அதிர்வு, பொதுமக்கள் அச்சம். IPL கிரிக்கெட்டில் டி வில்லியர்ஸின் அபார சதத்துடன் 235 ரன்கள் குவித்தது பெங்களூரு அணி. இமாலய இலக்கை எட்ட முடியாமல் மும்பை இந்தியன்ஸ் அணி தவிப்பு. வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ். இனி விரிவான செய்திகளை காணலாம். நாடு முன்னேற மாநிலங்களின் ஒத்துழைப்பு அவசியம் என மேற்கு வங்காள மாநிலத்தில் இரும்பு எஃகு தொழிற்சாலையை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள பன்பூரில் இரும்பு எஃகு தொழிற்சாலையை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். இந்த விழாவில் மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் கலந்து கொண்டார். விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி நாடு முன்னேற மாநிலங்களின் ஒத்துழைப்பு அவசியம் என கூறினார். மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசு இணைந்து செயல்படுவதன் மூலமே தேசம் வளர்ச்சியடையும் எனவும் அவர் கூறினார். இந்தி நடிகர் சசி கபூருக்கு திரைப்படத்துறைக்கான உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட்டது. மும்பையில் நடைபெற்ற சிறப்பு விழாவில் இந்த விருது வழங்கப்பட்டது. திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதை இந்திய நடிகர் சசி கபூருக்கு மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி வழங்கினார். அப்போது பேசிய மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி, இந்தி நடிகர் சசி கபூர் பல திறமைகளை படைத்தவர் என்றும் மிகவும் அக்கறை மிக்க நண்பர் எனவும் குறிப்பிட்டார். இந்தி நடிகர் சசி கபூர் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தி திரையுலகில் புகழ்வானில் வலம் வந்தவர். அவர் 160க்கும் மேற்பட்ட இந்தி திரைப்படங்களில் நடித்துள்ளார். की कहानी तो पुरानी पुरानी हो गई, अब है सबके लबों पर ये ताजा खबर, एक लड़की दीवानी हो गई, देखते रह जाएंगे மும்பையில் நடைபெற்ற இந்த விழாவில் பிரபல நடிகர் அமிதாப் பச்சன் உள்ளிட்ட பிரபல இந்தி நடிகர்கள் மற்றும் இந்தி திரைப்பட உலகினர் பங்கேற்றனர். நாடு முழுவதும் இந்த வருடம் 10,000 கிலோமீட்டர் தொலைவுக்கான சாலைகளை அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. நாட்டில் சாலை போக்குவரத்தை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு சாலை திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. இதையொட்டி இந்த ஆண்டு 10,000 கிலோமீட்டர் தொலைவுக்கான சாலைகளை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் தொடங்கப்பட்டு நிலுவையில் உள்ள சாலை திட்டங்களை நிறைவேற்ற இந்த வருடம் 4,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாலை திட்டங்களில் தனியாரின் பங்களிப்பை அதிகரிக்கவும் நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளை ஒடுக்குவது பற்றி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதலமைச்சர் ராமன் சிங்குடன் ஆலோசனை நடத்தினார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளின் ஆதிக்கம் மிகுந்த பஸ்தார் பிராந்தியத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவோயிஸ்டுகள் 2 நாள் முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். சாலைகளில் மரங்களை வெட்டி போட்டும் தேசவிரோத வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை தொங்கவிட்டும் அட்டகாசம் செய்தனர். உச்சகட்டமாக சுக்மா மாவட்டத்தில் மராங்கே கிராமத்தைச் சேர்ந்த 500 பேரை கடத்தி சென்ற மாவோயிஸ்டுகள் பின்னர் அவர்களை விடுவித்தனர். பணைய கைதிகளில் ஒருவரை தீவிரவாதிகள் கொன்றுவிட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் ராமன் சிங்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார்.
தீவிரவாதிகளை ஒடுக்குவது பற்றி இருவரும் ஆலோசனை நடத்தினர். கொல்கத்தா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடியை நேதாஜியின் உறவினர்கள் சந்தித்து நேதாஜி பற்றிய கோப்புகளை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மேற்கு வங்க மாநிலத்தில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கொல்கத்தா சென்றுள்ளார். மேற்கு வங்க ஆளுநர் மாளிகையில் நேதாஜியின் சகோதரரின் பேரன் சந்திரகுமார் போஸ் மற்றும் நேதாஜியின் உறவினர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார்கள். அப்போது அவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்பான கோப்புகளை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அவர்களிடம் பிரதமர் மோடி அரசு பிரதிநிதிகள், நேதாஜி குடும்பத்தினர் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோருடன் சேர்ந்து விரிவாக விவாதித்து முடிவெடுக்கப்பட வேண்டியது இருப்பதாக தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் மீண்டும் அடுத்தடுத்து 3 முறை லேசான நில அதிர்வு ஏற்பட்டது. இதையடுத்து பொதுமக்கள் பீதியடைந்தனர். நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8000-ஐ தாண்டியுள்ளது. இந்நிலையில் அந்நாட்டில் கிழக்கு காத்மாண்டுவை மையமாக கொண்டு அதிகாலை 1:30 மணியளவில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.2ஆக பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை அடுத்து விட்டு மேலும் 2 முறை நில அதிர்வுகள் உணரப்பட்டன. காலை 6:45 மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.4ஆக பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் புதிதாக சேதம் ஏற்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இந்த நில அதிர்வுகளால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்துக்கு பிறகு அங்கு இதுவரை 156 முறைக்கும் மேலாக நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த பெங்களூரு அணி அபாரமாக ஆடி 235 ரன்கள் குவித்தது. அந்த அணியின் வீரர் டி வில்லியர்ஸ் 47 பந்துகளில் சதம் விளாசினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இந்தியன்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கும் இடையே மும்பையில் இன்று நடைபெற்ற ஆட்டம் இரு அணிகளுக்கும் முக்கியமானதாகும். இதுவரை 11 போட்டிகளில் விளையாடி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு நிகராக 12 புள்ளிகள் பெற்றுள்ள மும்பை இந்தியன்ஸ் அணி ரன் விகிதத்தில் பின்தங்கி 5வது இடத்தில் உள்ளது. இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் அந்த அணி புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்துக்கு முன்னேறும். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 10 ஆட்டங்களில் விளையாடி 11 புள்ளிகளுடன் 6வது இடத்தில் உள்ளது. இன்று வெற்றி பெற்றால் அந்த அணியும் 4வது இடத்தை பிடிக்க வாய்ப்பு உள்ளது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இரு அணிகளும் பல பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டன் விராட் கோலி தனது அணி முதலில் பேட் செய்யும் என்று அறிவித்தார். அதன்படி களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ரன் எடுத்திருந்த போது முதல் விக்கெட் விழுந்தது. கடந்த போட்டியில் சதமடித்தது அசத்திய கிரீஸ் கெயில் 13 ரன்னில் மலிங்கா பந்தில் சிம்மன்ஸிடம் கேட்ச் ஆனார். சேர்ந்த விராட் கோலியும் டி வில்லியர்ஸும் கிடைத்த பந்துகளையெல்லாம் அடித்து விளாசி ரன்களை குவித்தனர். இந்த ஜோடியை பிரிக்க முடியாமல் மும்பை அணியின் பவுலர்கள் விழிப்பிதுங்கி தவித்தனர். மைதானத்தில் மாயாஜாலம் நிகழ்த்திய வில்லியர்ஸ் 47 பந்துகளில் சதம் விளாசிய பிறகும் அவரது ரன் வேட்டை தொடர்ந்தது. வில்லியர்ஸின் விஸ்வரூபத்தை பார்த்து ரசித்த கோலி தன் பங்குக்கு 50 பந்துகளில் 82 ரன்கள் சேர்த்தார். மும்பை அணி வீரர்கள் மாறி மாறி பந்து வீசியும் இந்த ஜோடியை கடைசி வரை பிரிக்க முடியவில்லை. 20 ஓவர்கள் முடிவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கெயில் விக்கெட்டை மட்டும் இழந்து 235 ரன்கள் குவித்தது. 59 பந்துகளை சந்தித்த டி வில்லியர்ஸ் 133 ரன்களை குவித்தார். மும்பை ரசிகர்களை சொந்த மண்ணில் சோகத்தில் ஆழ்த்திய மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு ஓவருக்கு 12 ரன்கள் அளவுக்கு சேர்த்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற இமாலய இலக்கை நோக்கி தனது பேட்டிங்கை தொடங்கியது. 29 ரன்கள் எடுத்திருந்த போது பார்த்திவ் பட்டேல் 19 ரன்னில் ரன் அவுட் ஆனார். இந்த போட்டியிலும் ஏமாற்றமளித்த ரோஹித் சர்மா 15 ரன்னில் ஆட்டமிழந்தார். போலார்டும் சிம்மன்ஸும் முடிந்தவரை அடித்து ஆடி ரன் விகிதத்தை உயர்த்தினர். சற்று முன்பு வரை மும்பை இந்தியன்ஸ் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 144 ரன்கள் எடுத்து இருந்தது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் சூதாட்டம் நடப்பதாக புகார் வந்ததால் அமலாக்க பிரிவினர் இன்று நாடு முழுவதும் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர்.
IPL என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்தியன் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் இந்தியாவில் நடைபெற்று வருகின்றன. 8 அணிகள் மோதும் இந்த போட்டிகள் கடந்த மாதம் 8ஆம் தேதி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. வரும் 24ஆம் தேதி இறுதிப் போட்டி நடத்தப்பட்டு போட்டிகள் நிறைவடைகின்றன. கடந்த ஆண்டு நடைபெற்ற IPL போட்டிகளில் சூதாட்டம் நடந்ததாக கண்டறியப்பட்டு பல வீரர்கள் மீதும் சில அணிகள் மற்றும் அணி நிர்வாகிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டன. இந்த IPL சீசனிலும் சூதாட்டம் நடப்பதாக அமலாக்க பிரிவினருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து IPL போட்டிகளை மையமாக வைத்து சூதாட்டம் நடத்தும் மையங்களில் அமலாக்க பிரிவு அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். நாடு முழுவதும் பல இடங்களில் இந்த சோதனை நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் கண் மருத்துவ மாநாடு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார். தஞ்சையில் அதிகாரி வீட்டில் துணிகர கொள்ளை, கத்தியை காட்டி மிரட்டி 10 பவுன் நகையை பறித்து சென்றனர். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் நடைபெற்ற 5வது விழித்திரை மாநாட்டினை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இம்மாநாட்டினை தொடங்கி பேசிய மத்திய அமைச்சர் கண் நல மருத்துவத்தில் தமிழகம் முன்னணியில் விளங்குவதாகவும் நாடு முழுவதும் விழித்திரையின் நவீன தொழில்நுட்பங்கள் அறிந்த மருத்துவர்கள் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் கண் மருத்துவத்தின் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ள இம்மாநாடு பெரிதும் உதவும் என்றும் கூறினார். இம்மாநாட்டில் 300க்கும் மேற்பட்ட கண்ணல மருத்துவர்கள், பாஜகவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட ஏராளமான பிரமுகர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தனியார் கண் மருத்துவமனை நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். Respected chief guest. Now I would like to invite India's pride. Respected chief guest. Now தஞ்சையில் அதிகாரி வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி 10 பவுன் நகையை பறித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றியவர் கிரிராஜன். இவர் தற்போது சேலம் அரசு போக்குவரத்து கழகத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றி வருகிறார். தஞ்சை கரந்தை வலம்புரி பகுதியில் உள்ள கிரிராஜனின் வீட்டில் அவரது தாய் கிருஷ்ணவேணி தனியாக வசித்து வருகிறார். இன்று அதிகாலை அவரது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து புகுந்த கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி கிருஷ்ணவேணி அணிந்திருந்த 10 பவுன் தங்க நகைகளையும் வீட்டில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களையும் கொள்ளையடித்து சென்று விட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். பூட்டிய வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 23 கிலோ வெள்ளி, 25,000 ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றனர். திருவாக்கவுண்டனூர் காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். வெள்ளி கொலுசு உற்பத்தி செய்யும் தொழிலாளியான அவர் வெளியூர் சென்றுவிட்டு ஊர் திரும்பினார். அப்போது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 23 கிலோ வெள்ளி, 25,000 ரொக்கம் களவு போனது தெரிய வந்தது. கொள்ளை குறித்து சூரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரை அடுத்து கைரேகை நிபுணர்களுடன் வந்த போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டனர். பின்னர் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தப்பியோடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கொள்ளை போனவற்றின் மொத்த மதிப்பு சுமார் 10 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. மாமியாட்டில் விசேஷம் தேவம், அதுக்கு நாங்கள் நைட்டு 10 மணிக்கு வீட்டை பூட்டிட்டு 2 பூட்டு பூட்டிட்டு போனோன்னா வந்துடலான்ட்டு போனோம். கொஞ்சம் லேட்டாகி போச்சு. நான் அங்கேருந்து 2:10 அங்கேருந்து கிளம்பிட்டேன். அங்கே 2:35 2:45 வந்துட்டேன். பார்த்தோன்னா பூட்டு திறந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே உட்காந்துட்டேன். கொலுசு 23 கிலோ வெள்ளி, 28,000 ரூபா பணம். பணம் ட்ரீட்மெண்ட்டுக்கோசரம் இன்னைக்கு கேரளா போகலான்னு ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு. அது பணமே வீட்டில் வச்சுருக்க மாட்டோம். இப்போ நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கோசரம் பணம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் கடலாம் வாங்கி வச்சுருக்கோம். பொறியியல் கல்லூரிகளில் இடஒதுக்கீடு செய்யுமாறு சேலத்தில் இராணுவ வீரர்கள் சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். முன்னாள் வான்வெளி பாதுகாப்பு இராணுவ வீரர்கள் சங்கத்தினரின் முதலாவது கூட்டம் அம்மாநகரில் நடைபெற்றது.
கூட்டத்தில் இராணுவ மற்றும் முன்னாள் இராணுவ குடும்பத்தினருக்கு பொறியியல் கல்லூரிகளில் தலா ஒரு இடம் ஒதுக்க வேண்டும், அதேபோல மருத்துவக் கல்லூரிகளில் தலா ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. என்னதான் நாம் ஆலயம் சென்று ஆண்டவனை தொழுதாலும் அன்பின் அடையாளமாய் அரவணைப்பின் அடைக்கலமாய் அனுதினமும் தன்னை அர்ப்பணித்து வரும் அன்னைக்கு நிகர் இந்த அகிலத்தில் வேறெதுவும் இல்லை. அன்னையர் தினமான இன்று வாழ்த்துக்களுடன் கூடிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை நாம் காணலாம். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அன்னையர் தினம் அர்ப்பணிப்போம் தினம். வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தரணியில் அதற்கு நிகர் எதுவுமே இல்லை. அன்னையானவள் தாம் 10 மாதம் சுமக்கும் சிசுவுக்கு உயிரூட்ட தான் உண்ணும் உணவின் ஒரு பகுதியை கருவறையில் ஊட்டுகிறாள். பிறந்த பிள்ளைகள் உயிர் வாழ தன் உதிரத்தையே பாலாக்கி பருகத் தருகிறாள். பிறக்கும் குழந்தை ஏன் அழுகிறது தெரியுமா? தாயின் கருவறை சுகத்தையும் அரவணைப்பையும் விட்டுவிட்டு இந்த கலியுகத்தில் காலம் தள்ளணுமே என்றுதான். சுயநலமே இல்லாத இதயமாகிய அன்னையின் அருமையையும் தியாகத்தை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையை அன்னையர் தினமாக கொண்டாடி வருகின்றோம். சுயநலமற்ற தாயின் சேவையை விட ஒரு சிறந்த சேவையை நாம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் பெற முடியாது என்பதை மறந்த இன்றைய தலைமுறையினர் சிலர் அர்த்தமற்ற வார்த்தைகளாலும் அநாகரிகமான செயல்களாலும் அவர்களின் மனதை புண்படுத்திதான் வருகிறார்கள். பசி பழகி 10 பாத்திரம் தேய்ச்சு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைத்த மகன் கேட்கிறான், படிக்காதவ உனக்கென்ன தெரியும் என்று. புருஷனை கொள்ளி வச்சு ஆசையை தள்ளி வச்சு ராப்பகலா பொத்தி வளர்த்த ராசாத்தி மகளும் காதல் வேகத்தில் கேட்கிறாள், அன்புண்ணா என்னன்னு தெரியுமா உனக்கு என்று. அது சரி, மனசு மரத்த பூவுக்கா கவலை? மரத்தையே தாங்குகிற வேரை பத்தி தம் பிள்ளைகளின் வாழ்வுக்காக தன்னையே அர்ப்பணித்து வரும் அன்னையரை பார்த்து கேட்கப்படும் சில அலட்சிய கேள்விகள் வருத்தத்தை தந்தாலும் பொறுமையுடன் போவதே அன்னையின் பெருமை. அது மட்டுமல்லாமல் இன்றைய பரபரப்பான உலகில் மகன் விருந்தினர் ஆனான் கடல் கடந்து சென்ற பின்பு, மகள் விருந்தினர் ஆனால் மணமாகி சென்ற பின்பு. விருந்தினராகும் கொடுப்பினை கூட இல்லாமல் பெரும்பாலான பெற்றோர்கள் வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார்கள் மூளை கொன்றாக உதித்து வரும் முதியோர் இல்லங்களில். நாகரிக உலகில் நடைபோட்டு பயணிக்கும் இன்றைய இளைய சமுதாயமே நல்வாழ்வு நமக்களித்த அன்னையரை அரவணைக்கத்தான் நேரமில்லை, அன்பு செலுத்த கூடவா நினைவும் இல்லை? காலம் கடந்த பின்பு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களை கவனிக்க இல்லை நினைக்க கூட நேரம் இருக்காது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். முதியோர் இல்லத்தில் இருக்க வேண்டும், முதியோர் இல்லத்தில் அல்ல. உதிரத்தை கொடுத்து உயிர் தந்து பாசத்தையும் பரிவையும் பகிர்ந்தளித்த அன்னையரை அடிபணியாவிட்டாலும் பரவாயில்லை, அனாதையாக்காதீர். காலம் கடந்து கொண்டேதான் இருக்கும். ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒளியேற்றும் தீபமாக அன்பின் திருவுருவாய் அரவணைப்பின் மறு உருவாய் இருந்து வரும் அன்னையர் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறது லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சி. லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள். உண்மை மலரட்டும். வணக்கம்.